அதிபர் தேர்தலில் இருந்து விலகல். அமெரிக்க அதிபரின் எக்ஸ் தள பதிவு. ட்ரம்ப் கொடுத்த பேட்டி. அதிபர் தேர்தலில் இருந்து விலகல். அமெரிக்க அதிபரின் எக்ஸ் தள பதிவு. ட்ரம்ப் கொடுத்த பேட்டி. அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை அதிபர் தேர்தல் நடைபெறும். அதன்படி 2020ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த வருடம் 2024ஆம் ஆண்டு அதிபர் தேர்தல் இந்த ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெறும் என்று அமெரிக்க அரசு அறிவித்திருந்தது. இந்நிலையில் மிகுந்த அழுத்தம் காரணமாக அதிபர் தேர்தலுக்கான போட்டியிலிருந்து விலகுவதாக தற்போதைய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அறிவித்துள்ளார். அதை பற்றிய தகவல்களை இந்த செய்தி தொகுப்பில் காணலாம். 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பாக போட்டியிட்டு குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்பை வீழ்த்தி அமெரிக்காவின் 46வது அதிபராக அரியணை ஏறினார் ஜோ பைடன். அவரது ஆட்சி காலமான 4 ஆண்டுகள் முடிவடைய உள்ள நிலையில் 2024ஆம் ஆண்டுக்கான அதிபர் தேர்தல் வரும் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் குடியரசுக் கட்சி சார்பாக முன்னாள் அதிபர் ட்ரம்ப் மற்றும் ஜனநாயக கட்சி சார்பாக தற்போதைய அதிபர் ஜோ பைடன் ஆகிய இரு முக்கிய தலைவர்களும் தாக்கல் செய்தனர். 81 வயதான ஜோ பைடன் இந்த தேர்தலில் போட்டியிட அதீத ஆர்வம் காட்டினாலும் அவர் தலைமையேற்று போட்டியிடும் ஜனநாயக கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுக்கு ஆரம்பம் முதலே பெரிதளவில் விருப்பம் இல்லாமல் இருந்திருக்கிறது. அவ்வாறு இருப்பது நல்லதல்ல என்றும் பலரின் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் கேட்டு அந்த அழுத்தம் தொடர விருப்பம் இல்லாமல் தேர்தலில் இருந்து வாபஸ் பெறுவதாக நேற்று இரவு எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஜோ பைடன் விலகுவதற்கான காரணங்களாக கூறப்படுவது ட்ரம்புடன் நடந்த விவாதத்தின் போது பெரிதாக வாதமெல்லாம் செய்யாமல் அவரது ஸ்டேட் ஆஃப் யூனியன் உரையை முறையாக நிகழ்த்தியிருக்கலாம். ஆனால் பைடன் மோசமாக சொதப்பியதை பார்த்து அவரின் சொந்த ஜனநாயக கட்சியினரே அவரை போட்டியிலிருந்து விலக சொல்லி வற்புறுத்தியுள்ளனர். அவர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதிலிருந்து இன்னும் முழுமையாக குணமடையவில்லை எனவும் சொல்லப்படுகிறது. மேலும் மறதி பிரச்சனையுடனும் அவதிப்பட்டு வந்துள்ளதும் அந்த மறதியின் காரணத்தினால் 4 நாட்களுக்கு முன்பு நடந்த பொது நிகழ்ச்சியில் தன் மனைவி ஜில் பைடன் என நினைத்து அதே உடையில் இருந்த வேறு ஒரு பெண்ணை கட்டிப்பிடிக்க சென்றுள்ளார் பைடன். இப்படி இருக்க மனைவியே யாரென்று தெரியாமல் எப்படி ஒரு நாட்டை ஆள முடியும் என பலரும் விமர்சனம் செய்ய இவை அனைத்தும் அவர் தேர்தலில் இருந்து விலக முக்கிய காரணங்களாக அமைந்துள்ளன. இவ்வாறு பலதரப்பட்ட காரணங்களால் விலகிய பைடன் மற்றும் ஜனநாயக கட்சியினர் அமெரிக்காவின் துணை அதிபரான கமலா தேவி ஹாரிஸை அதிபர் தேர்தல் வேட்பாளராக அறிவித்துள்ளனர். ஏற்கனவே ட்ரம்ப் மீது ஏற்பட்ட தாக்குதல் இப்போது அதிபர் ஜோ பைடன் போட்டியில் இருந்து விலகுவது என அனைத்தும் ட்ரம்புக்கு பலம் சேர்க்கும் வகையிலே உள்ளது. இது பற்றி முன்னாள் அமெரிக்க அதிபரும் குடியரசுக் கட்சி அதிபரும் வேட்பாளருமான டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் ஜனநாயக கட்சி வேட்பாளர் கமலா ஹாரிஸை எளிதில் வெற்றி பெறுவேன் என்று பதிலளித்துள்ளார். எப்போதும் சுவாரஸ்யமாக நடைபெறும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் இந்த முறை பரபரப்பான பல சம்பவங்களும் அரங்கேறி உள்ளது. இது குறித்து பலரும் வலைத்தளங்களில் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர்.